ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டே இன் மை லைஃப் தாங்க. ஒரு சிம்பிளான vlog தான் இருக்கும். ஒரு 4 நிமிஷம் தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் எடுக்க முடியல அன்னைக்கு. ஸோ அதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்போ போல ஜீரோ, சோம்பு, வெந்தயம், மல்லி எல்லாத்தையும் வந்து நைட்டு கொதிக்க வச்சு ஊற வச்சுட்டு காலைல கொதிக்க வச்சு எல்லாருமே வந்து குடிச்சாச்சுங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டியது, சரி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை தோசை ஊற்றிக்கலாம். நேற்று வந்து ஆடி அமாவாசைன்றனால சாம்பார் இருக்குது, அதை கொதிக்க வச்சு கொடுத்து விடலான்ற மாதிரி குட்டி குட்டியாக கோதுமை தோசையை சுட்டாச்சு. இது பண்ணியாச்சுங்க. சரி வாங்க, எப்போக்கா வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் குண்டாயிட்டீங்க, ஒரு சிலர் கரெக்டாக இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் சொன்னீங்க. ஆனால் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணணுங்க. எனக்கே வந்து இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கொஞ்சம் வந்து எனக்கு வந்து பாடிலாம் ஓகேங்க, எனக்கு வயிறு மட்டும் தொப்பை விழுந்துரும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்ககிட்ட எல்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன் இல்லையா? ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் சின்ன பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக கேப்லாம் வச்சு விட்டாச்சுங்க. அதுக்கப்புறமா எங்களுக்கு வந்து பிரெட் ஆம்லெட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து பண்ணலாம். நீங்கள் எல்லாருமே சொல்லுங்கங்க. 21 டேஸ் பண்ணலாங்க, இல்லைன்னா பார்த்துக்கலாம், ஸோ சிம்பிளாக பண்ணலான்ற மாதிரி. ஸோ எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப போச்சுன்னா நல்லது கிடையாதுங்க. எனக்கு ஆல்ரெடி தைராய்டு இருக்குன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நம்ம உடம்பை பார்த்துக்கணும். இப்படியே விட்டுட்டோம்னா அப்புறம் நல்லது கிடையாது. எனக்கு இப்போலாம் ஒரு மாதிரி கேராக இருக்கிற மாதிரி, ஒரு மாதிரி கறக்கமாக இருக்கிற மாதிரி தோணுதுங்க. ஸோ அது வந்து வெயிட் லாஸ்க்கான காரணங்கள் தான். வெயிட் லாஸ் பண்ணும்போது ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப நல்லா இருப்பேன். இப்போ என்னமோ மாதிரியாக இருக்குது. ஸோ அதனால் சீக்கிரமாக வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எல்லாருமே நீங்களும் வந்து கோஆப்ரேட் பண்ணுங்கள், சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து லெமன் ரைஸ் பண்ணிவிட்டு சாதம், அது சாரி லெமன் ரைஸு, அப்பளம், பசங்க எல்லாம் விளாண்டுட்ருக்காங்க. அப்புறம் சில விஷயங்கள் இது நேற்று வந்து வச்ச சப்ஜி, அதாவது மிச்சம் இதெல்லாம் இருந்துச்சு இல்லையா, ஆடி அமாவாசையில் அதெல்லாம் வச்சு இது பண்ணிக்கலான்ட்டு வடை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது வடையை வந்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா நொறுக்கி போட்டுட்டு அதில் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா போட்டு உப்பு வந்து லைட்டாக தேத்துட்டு நல்லா கையாலே நல்லா பிசைஞ்சு விட்டோன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். லெமன் ரைஸு, நேற்று வச்ச மண்டி, அப்புறமா வந்து இந்த வடை பிசைஞ்சதெல்லாம் வச்சு சூப்பராக மதியம் லஞ்ச் வந்து சாப்பிட்டாச்சுங்க. ஸோ சீக்கிரமாக வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய ஷேர் பண்ணி விடுங்க, சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு ஈவினிங்கில் வந்து காஃபியெல்லாம் போட்டு கொடுத்துட்டு அப்புறம் சோளக்கருது இருந்துச்சுங்க. ஸோ சோளக்கருது வந்து கட் பண்ணி கொடுத்துடலான்ட்டு, அதாவது வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி எடுத்து குக்கரில் வேக வச்சு விட்டேங்க இன்றைக்கி நான். ஸோ அது நல்லா வெந்துருச்சு. சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து சாப்பிட்டேன். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் டைத்தில். ஸோ கொஞ்சம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து டேட் என்ன ஆகுது, 15 தேதி ஆகுது. எப்போ வெயிட் லாஸ் சேலஞ்சு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு தெரியல. பட் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாருமே வந்து எனக்கு இன்றைக்கி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பார்த்துட்டு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ண போகிறோம், சரிங்களா? ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண போகிறோம். அப்புறமா வந்து நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ரவையை வறுத்துட்டு, கொஞ்சம்லாம் இல்லை நிறைய எல்லாருக்குமே சேர்த்து வறுத்துட்டு நம்ம வந்து தாளித்து விட்டுலான்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு, அப்புறம் தேங்காய் சட்னி வந்து கொஞ்சம் தண்ணி சட்னியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து வதக்கி எடுத்து பண்ணிட்டேங்க. சூப்பராக அவ்வளோதாங்க. செம்மையாக வந்து ரெடி ஆயிடுச்சு. உப்புமா சட்னியெல்லாம் வச்சு நைட் டின்னரை வந்து ஓட்டியாச்சு. ஸோ இதனால தான் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து எல்லாருமே நீங்களும் வந்து எதுக்காக காரணம், எந்த ஃபெஸ்டிவல் இருக்கோ, ஒரு சிலருக்கு வந்து அடுத்ததில் வந்து நான் ட்ரெஸ் நல்லா போடணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ எல்லாமே டார்கெட் பண்ணி வச்சுக்கோங்க. சீக்கிரமாக வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணுறோம், சரிங்களா? சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ணியாச்சு, முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி டே இப்படி தாங்க போச்சு. ஸோ இந்த vlog வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் பற்றி சொல்கிறதுக்காகவே எடுத்தது தான். என்னெல்லாம் தேய்ச்சிட்டு இது பண்ணுறதுனால முடிய அப்படி ஒரு மாதிரியாக இருக்கிறேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. நாளைக்கு என்னெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நிறைய தடவை தேங்க்யூ சொல்கிறேன்னு நினைக்கிறேன். பாய்.